சர்ஜரிக்கு முன்னாடி பேஷண்ட்ஸை எப்படி மேம் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? சர்ஜரிக்குன்னு பேஷண்ட் ஹாஸ்பிட்டல் வந்த உடனே பேஷண்ட்டோட வைட்டல்ஸ் நம்ம செக் பண்ணிடுறோம். SpO2, பல்ஸ், பிபி எல்லாமே செக் பண்ணிட்டு பேஷண்ட்க்கு நம்ம ஆன்டிபயோட்டிக் ட்ராப்ஸ், டைலட்டேஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்காக NSAID ட்ராப்ஸ் எல்லாத்தையுமே நம்ம போடுறோம். எந்த கண்ணை சர்ஜரி பண்ணுறோமோ அந்த கண்ணை நம்ம மார்க் பண்ணிட்டு பேஷண்ட்டை நம்ம ஓட்டிக்குள்ளே அனுப்புகிறோம். ஆப்ரேஷன் முடிஞ்ச பேஷண்ட்ஸ்க்கு என்னெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பீங்க சார்? கண்ணை ஆப்ரேஷன் பண்ணி அந்த பேட்சை ரிமூவ் பண்ணின பின்னாடி கண்ணை வந்து வைப் வச்சு தொடச்சிட்டு அதற்கான ஆன்டிபயோட்டிக் ஸ்டீராய்டு சம்பந்தப்பட்ட மருந்துகள் வந்து போட ஆரம்பிக்கும். இந்த மருந்துகள் போடுறதுக்கு முன்னாடி யார் மருந்தை போடுறோமோ அவங்க வந்து கையை நல்லா வந்து வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து மருந்து வந்து போடுங்க. கண்ணை துடைக்கிறது இந்த கார்னரில் தொடங்கி கண்ணு மேலே வச்சு வந்து துடைக்க வேணாம். சாப்பாடு நார்மலான வந்து ஃபுட்டு வந்து எடுத்துக்கோங்க. வீட்டுக்குள்ளே இருக்கிற நேரம் அந்த கருப்பு கண்ணாடி போடணுன்ற அவசியம் இல்லை. வெளியே போகும்போது அந்த கருப்பு கண்ணாடி வந்து யூஸ் பண்ணுங்க. ஆப்ரேஷனுக்கு அப்புறம் நீங்கள் வந்து டஸ்டி என்வரான்மெண்ட்ல இல்லாத மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. கண்ணுல திடீர்னு வந்து கண் வலி அதிகமாகவோ கண்ணு ரெட்னஸ் ஆகுற மாதிரியோ நீர் நிறைய வர்ற மாதிரி இருக்கு, பார்வை குறைபாடு வர ஆரம்பிக்குது அப்படின்னம்னா நீங்க உடனடியாக வந்து கண் மருத்துவரை வந்து பார்த்துறணும்.